அண்ணே வணக்கம். நான் சொரக்கா பேசுகிறேண்ணே. வெல்கம் டு திஸ் சேனல். 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கண்ணே. அப்போது அங்கே ஒருத்தர் வந்தார். அவங்க 2 பேர் பேச்சுக்கு நடையில் புகுந்து, ஆமாம் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்ருக்கீங்கன்னு கேட்டார். அதில் ஒருத்தர் சீரியஸ் ஆகி, ஓ அதுவா சொரக்காவுக்கு உப்பு இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நக்கலாக சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு வந்துடுச்சு பாருங்கள் கோபம். என்னையே குறை சொல்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் அப்படி சொன்னார். அதனால் உடனே அந்த இன்னொரு நண்பர் என்ன சொன்னார் தெரியுமா? அதை கேட்ட நண்பர், ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான், சொரக்காய்க்கு உப்பு இல்லை, ஆமாம் அப்படின்னு சொன்னார். உடம்பில் உப்பு நீர் உள்ளவங்க, கை கால் வீக்கம் உள்ளவங்க என்னைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தால் உப்பு குறைஞ்சி கை கால் வீக்கெல்லாம் வத்திடுங்கண்ணே. கர்ப்பமான பெண்களுக்கு கூட உப்பு நீர் அதிகமாகி கை கால்கள் வீங்கி போகும். அப்போ தாராளமாக எண்ணெயை, அதாவது சுரக்காயான எண்ணெயை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா கால் வீக்கம் வடியும். அதே போல் சிறுநீரகத்தில் நல்லா இயங்க வைக்கிற ஆற்றல் எனக்கு இருக்குன்னு பித்த கோளாறை கூட நான் சுகப்படுத்துவேன். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு என்னுடைய மருத்துவ குணத்தை குறித்து தான் சொன்னாங்க. அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களை கிண்டல் அடிக்க வார்த்தையாக மாற்றிட்டாங்களே, நான் என்ன செய்கிறது? இதை நம்ம அறியாமல் தானே. இனிமேல் யாராவது உங்களிடம் சுரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு நக்கலாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் நல்ல மருத்துவ குறிப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அறியாமையை சுட்டி காட்டினீங்கன்னா ஓடியே போயிடுவாங்கண்ணே. சரிண்ணே நான் வரேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நோய் உள்ளவங்கெல்லாம் என்னைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு சுகமாக வாழுங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கண்ணே.